கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனம். சங்கீதம் 55 வசனம் 22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கேள்வியின் மேல் கேள்வி கேட்போம். எதை குறித்து? இதையெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் நான் மாற்ற முடியவில்லை? என் குடும்பத்தில் இந்தந்த காரியங்கள் மாற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் நான் எவ்வளவு முயன்றும் எவ்வளவு பிரயாசப்பட்டும் என்னால் எதிர்பார்க்கிறதான மாற்றங்களை நான் கொண்டு வர முடியவில்லை. அப்படி கொண்டு வர முடியாததனாலே அதுவே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாரமாகவும் மனதிலே மிகுந்த ஒரு வேதனையும் சோர்வையும் உண்டாக்கி விடுகின்றது. என் குடும்பம் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன், ஆசைப்பட்டேன். அதற்காக என்னுடைய எல்லா முயற்சிகளையும் நான் செலவழித்தேன். ஆனால் திரும்பி பார்க்கும் பொழுது நான் பட்ட பிரயாசத்திற்கெல்லாம் ஏதாகிலும் கொஞ்சம் பலன் இருக்கிறதா என்று நினைத்து பார்க்கும் பொழுது முற்றிலும் அவைகளுக்கு மாறாகவே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது என் மிகுந்த கவலைக்குள்ளாகிறேன் என்று இன்றைக்கு அநேக கடவுளுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் நிலவி கொண்டிருக்கிறதான கஷ்டங்களையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளை குறித்து சொல்லுகின்ற வார்த்தையாக இது இருக்கின்றது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆனால் கடவுள் ஒரு அழகான ஒரு வழியை நமக்கு சொல்லித் தருகின்றார். நம்மால் எதையெல்லாம் மாற்ற முடியாதோ அதையெல்லாம் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் கடவுள் நமக்கு அந்த காரியத்தை மிகவும் எளிதாக அவருடைய தீர்மானத்தின்படி அவர் காரியங்களை மாற்றி அமைப்பார். அப்படி கடவுள் மாற்றி அமைக்கும் பொழுது நாம் நினைத்ததை விட, நாம் எதிர்பார்த்ததை விட அவ்வளவு சிறப்பாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மீன் பிடிக்கப் போகிறார்கள். அந்த ராத்திரி முழுவதும் ஒன்றும் அகப்படவில்லை. அந்த முழுவதும் என்று சொல்லும் பொழுது குறைந்தது அவர்கள் ஒரு 8 மணி நேரம் ஆகிலும் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்கள் அங்கே பிரயாசப்பட்டிருக்க வேண்டும். இந்த 8 மணி நேரத்தில் எத்தனை முறை அவர்கள் முயற்சித்திருந்திருப்பார்கள்? வலையை வீசி இருந்திருப்பார்கள். பிறகு பயத்தோடு கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நேரத்தில் ஆகிலும் ஏதாகிலும் கிடைத்து விடாதா என்று அவர்கள் ஆவலோடு கூட வலையை இழுத்து பார்க்கிறார்கள். வலையில் இருந்ததெல்லாம் குப்பைகளும் வீணான கழிவுகளுமே தவிர இவர்கள் எதிர்பார்த்த மீன் வரவே இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எப்படியாகலும் பொழுது விடுவதற்குள்ளதாக நான் கொஞ்சம் மீனை பிடித்து விட்டால் போதும், என் குடும்பத்திலே நான் மகிழ்ச்சியாக போய் என் பிள்ளைகளோடு கூட நான் சேர்ந்து உண்ணுவேன். வெறும் கையாய் போகும் பொழுது என் மனைவி என் பிள்ளைகள் ஏங்கி போய்விடுவார்களே என்று சொல்லி ஒவ்வொருவர்களும் யோசித்திருந்திருப்பார்கள். அவர்களால் மாற்ற முடிந்ததா என்றால் மாற்ற முடியவே இல்லை. ஒரு காலகட்டம் வருகிறது, பொழுது விடிந்து விடுகிறது. இதற்கு மேல் அவர்களால் தொடர்ந்து வலையை வீசி ஏமாற முடியவில்லை. ஆகையால் இனி நாம் வீட்டிற்கு போய்விடலாம் என்று சொல்லி வலைகளை அவர்கள் அலசி வீட்டிற்கு புறப்பட ஆயத்தமாகிறார்கள். அப்பொழுது தானே இயேசு கரையிலே வந்து நிற்கின்றார். அவர் கரையிலே வந்து நின்று ஆண்டவர் கேட்கிறார், உண்ணுவதற்கு ஏதாகிலும் இருக்கிறதா என்று சொல்லி. அப்பொழுது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா, இரவும் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். எங்கள் வாழ்க்கை மாறிவிட வேண்டும். எங்களுடைய வாழ்விற்காக நாங்கள் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முயற்சித்தோம்.
எங்களால் ஒன்றையும் மாற்ற முடியவில்லை. இப்பொழுது மிகுந்த ஏமாற்றத்தோடு கூட நாங்கள் திரும்பி செல்வதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசுவானவர் சொல்லுகின்றார், நீங்கள் இந்த முறை வலையை படவுக்கு வலது புறத்திலே நீங்கள் போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அங்கேதான் தங்களால் மாற்ற முடியாத ஒன்றை ஆண்டவருடைய கரத்திலே சீஷர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் சொல்லி இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் சொல்லுகின்ற அந்த இடத்துல பல முறை நாங்கள் முயன்று விட்டோம். நீர் இப்பொழுது வந்து எங்களை வீணாக இன்னும் தொந்தரவு செய்ய வேண்டாம், நீர் போய்விடும், நாங்கள் எங்கள் வழியை பார்த்து போகிறோம் என்று சொல்லவில்லை. மாறாக பேதுரு மிக அழகாய் சொல்லுகின்றார். பேதுருவை பல நேரங்களிலே அவர் சந்தேகத்திற்கு இடமான ஒரு மனிதன் போல, அல்லது ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவனைப் போல முந்திரி கொட்டை என்று சொல்லி அவனை ஏளனப்படுத்துகின்ற ஒரு அடையாளத்தை அவனுக்கு கொடுத்திருக்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல. பேதுரு எவ்வளோ அருமையான ஒரு விசுவாசி தெரியுமா? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டே, நாங்கள் யாரிடத்திலே போவோம்? அழகான வார்த்தை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த சீஷன் தான் இப்பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் முழுவதும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் மீனாகில் பிடித்து விட மாட்டோமா என்று பிரயாசப்பட்டது உண்மைதான். எங்களால் ஒரு காரியத்தை மாற்ற முடியவில்லை. ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே இந்த வலது பக்கத்தில் நீர் சொல்லுகிற இடத்துல நாங்கள் வலையை போடுகிறோம் என்று சொல்லுகின்றார். என்ன நிகழ்ந்தது? வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். படவு நிரம்புகிறது. இதுவரையிலும் வெறுமையான வலையாக வந்து கொண்டிருந்தது. இழுக்கும் பொழுதெல்லாம் அந்த ஒரே மனிதன் இழுத்து விடுவான் அந்த வலையை. ஆனால் இப்பொழுதோ வலை மிகவும் இழுக்க முடியாத அளவிற்கு இருக்கிறது. தன்னுடைய சிநேகிதரையெல்லாம் அவர் அழைக்கின்றார், வாருங்கள், என்ன என்று தெரியவில்லை, மீனை பிடிக்க நாம் வலையை போட்டோம், இப்பொழுது வலையோ இழுக்க முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் இழுக்கின்றார்கள். எடுத்து பார்க்கும் பொழுது படகு நிரம்பத்தக்கதாக அவர்கள் மீன்களை பிடித்தெடுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. உங்களாலும் என்னாலும் மாற்ற முடியாத காரியத்தை கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இது என்னால் மாற்ற முடியவில்லை, இதோ உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே, உம்மால் ஏதாயிலும் செய்ய முடியுமானால் செய்யும். ஒரு தந்தை கூட தன் மகனுடைய சுகத்தை குறித்து அப்படித்தான் வந்து கேட்கின்றார். ஐயா, பல முறை உடைய சீஷரிடத்தில் நாங்கள் கொண்டு சென்று விட்டோம், அவர்களால் முடியாமற் போய்விட்டது, இப்பொழுது உம்மிடத்தில் வந்திருக்கிறோம், உம்மால் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் நீர் எதை செய்யும் ஆண்டவரே என்று கேட்பார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதுதான் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், உன்னை கைவிடவே மாட்டார். இங்கே நீதிமானைத்தானே சொல்லி இருக்கிறது. நான் தான் நீதிமான் இல்லையே. இல்லை, ஆண்டவர் உங்களை நீதிமான்களாகவே பார்க்கின்றார். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் மீது நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோம். அது உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான காரியமாக இருந்தாலும், உங்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், அல்லது சத்துரு அல்லது மக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி பல காரியங்களை அவர்கள் தீங்காய் செய்து கொண்டிருந்தாலும் உங்களால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் என்ன செய்யலாம் தெரியுமா? கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்து விட்டால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படி நம்முடைய பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அகற்றி நீதியாய் நமக்கு இரக்கம் பாராட்டி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.